சரி. லெக்சர் நம்பர் 12. ஓகேங்களா, லெக்சர் நம்பர் 12. தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஃபார் இன்னைக்கு சூப்பரான கொஷின்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். சரிங்களா, லெக்சர் 12 தெர்மோடைனமிக்ஸு. ஓகேங்களா, ஒரு ரெண்டு கான்செப்ட் நான் ரெண்டு கொஷின் நான் சொல்லித்தரேன். அந்த ரெண்டு கொஷின் வந்து நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா, நான் சொல்லித்தரேன், பார்ப்போமா? பார்க்கலாம். சரி, கவனிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாமே தெர்மோடைனமிக்ஸில் எல்லா கான்செப்டும் முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஒரு டேபிள் போட சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? டேபிள் போட்டிங்களா? எல்லா ப்ராசஸ்க்கும் டேபிள் போட்டவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் வந்து நேர்மையாக இருக்கேன் சார். இந்த வாட்டி தெர்மோடைனமிக்ஸில் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் போட சொன்னோம், ஞாபகம் இருக்கா? எல்லா ப்ராசஸ்க்கும் டேபிள் போட சொன்னோம், போட்டுட்டிங்களா? மனசாட்சி தொட்டு கை தூக்குங்க பார்ப்போம். இந்த டேபிள் நான் போட்டுட்டேன், இந்த டேபிள் நான் ரெடியாக இருக்கேன் சார். எல்லா ஃபார்முலாஸும் என்கிட்ட இப்போ ரெடியாக இருக்குது. தெர்மோடைனமிக்ஸில் நீங்கள் எந்த ஃபார்முலா கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு இந்த டேபிள் ரெடி பண்ணியாச்சா? கடைசி கிளாஸில் இந்த நோட்ஸ் நம்ம அனுப்பணுமே, ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் ஆர் நோ? இதை நம்ம ரெடி பண்ண சொன்னோம். சரிங்களா, எல்லா ஃபார்முலாஸும் இதில் இருக்குது. நான் வேணால் இந்த வாட்டி நோட் அனுப்புகிறேன். சரிங்களா, சரி. நிறைய பேர் எழுதலைன்னு நினைக்கிறேன், எழுதிடுங்க. சரிங்களா, நீங்கள் எழுதலைன்னா நம்ம இவ்வளோ கிளாஸ் 11 கிளாஸ் பார்த்ததுக்கு யூஸ்ஃபுல்லே இருக்காது. சரிங்களா, சரி சரி பரவாயில்ல. சரி, கவனிங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு அப்புறமா ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். என்னதுன்னாப்பா, பாலிட்ரோபிக் ப்ராசஸ். ஆக்சுவலாக இது ஒரு தனியாக பார்க்குறது இல்லை, பட் இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்காங்களா, அந்த கொஸ்டினில் கேட்டதுனால அந்த கொஸ்டினை மட்டும் நான் நடத்துகிறேன் உங்களுக்கு. சரிங்களா, பாலிட்ரோபிக் ப்ராசஸ் நம்ம சொன்னோம். இந்த பாலிட்ரோபிக் ப்ராசஸ் வந்து ஒரு ஜென்ரல் ப்ராசஸ் தானேப்பா. ஸோ இதுலேருந்து தான் நமக்கு கே வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஒவ்வொரு ப்ராசஸ் வரும், கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன வரும். என்னது பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கு அந்த ஈக்குவேஷன் என்ன? பிவி பவர் கே இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரிங்களா, சில புக்கில் எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா பிவி பவர் என் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ காலேஜெல்லாம் போனால் என் கொடுப்பாங்க. சரிங்களா, இப்படி கூட கொடுத்துருக்கலாம். சரிங்களா, அந்த கே ஆர் அந்த என் அப்படிங்கிறது என்னதுன்னா பாலிட்ரோபிக் இண்டெக்ஸ். பாலிட்ரோபிக் இண்டெக்ஸ். ஓகேங்களா, பாலிட்ரோபிக் இண்டெக்ஸ் பாலிட்ரோபிக் இண்டெக்ஸ். ஓகேங்களா, கே வேல்யூ இல்லைன்னா அது என்னன்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ சொல்லுங்கப்பா, கே வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணால் அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வரும்? கே வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வரும்? வேகமாக சொல்லுங்கள், டப்புன்னு சொல்லணுமே நேரம். கே வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? கே வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணால் கான்ஸ்டன்ட் வால்யூம்னா கே வேல்யூ இன்ஃபினிட்டி. கே வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்ணால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. ஓகேங்களா, கே வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரு. ஓகேங்களா, கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காமா சப்ஸ்டிட் பண்ணால் அடியபட்டிக் ப்ராசஸ். ஞாபகம் இருக்குங்களா? அடியபட்டிக் ப்ராசஸ். ஸோ அந்த கேயோட வேல்யூ பார்த்தீங்கன்னாப்பா, ப்ராக்டிக்கலி அந்த கேயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ப்ராக்டிக்கலி கே வேல்யூஸ் அந்த பாலிட்ரோபிக் வேல்யூஸ் வந்து வேரிஸ் பிட்வீன் வேல்யூ வந்து வேரிஸ் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா வேரிஸ் பிட்வீன் 0 to ஒரு 1.4 கிட்ட இருக்கும். சரிங்களா, 1.4க்குள்ள 0 to 1.4க்குள்ள இருக்கும். சரிங்களா, அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கிராஃப் போட்டோம் இல்லையா, நான் எல்லா ப்ராசஸையும் கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் போட்டோம் இல்லையா, ஞாபகம் இருக்குங்களா? ப்ரெஷர் வால்யூமில். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4. சரிங்களா, இதை இன்னொன்று எக்ஸ்ட்ரா நான் வரைஞ்சிக்கிறேன். 1, 2, 3 அப்படி வரைஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சொல்லுங்கப்பா, 1 என்ன ப்ராசஸ், 2 என்ன ப்ராசஸ், 3 என்ன ப்ராசஸ், 4 என்ன ப்ராசஸ், 5 என்ன ப்ராசஸ்? சொல்லுங்கப்பா, சேம் வால்யூம் எக்ஸ்பென்ஷனுக்கு 1 என்ன ப்ராசஸ்? வேகம் 1 வந்து என்ன ப்ராசஸ்ஸு? நமக்கு தெரிஞ்சது தான். வெரி குட், ஐசோபேரிக் ப்ராசஸ்ஸு. ஓகேங்களா, ஓகே சூப்பர். 5 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ஸு, இதனால நமக்கு தெரியும். இப்போ 2 என்ன ப்ராசஸ்ப்பா? 2 மட்டும் சொல்லுங்க, யாராவது 2 சொல்லுங்க பார்ப்போம். 2 வந்து என்ன ப்ராசஸ்ஸு? 2 வந்து என்ன ப்ராசஸ்ஸு? ஏன்னா நமக்கு தெரியும் இது இப்போ கேயோட வேல்யூ வந்து இங்கே 0வா? ஓகேங்களா, அப்புறம் 0க்கு அப்புறம் என்ன வருப்பா? 1 வரப்போகுது. இங்கே வந்து கே வந்து இன்ஃபினிட்டி, இந்த இதுக்கு வந்து கே வந்து இன்ஃபினிட்டி. அப்போ 1க்கு அப்புறம் தானே இந்த வேல்யூஸ் வரும். சரிங்களா, அப்போது 2 அப்படிங்கிறது கரெக்டு, ஐசோதெர்மல் கரெக்டு. அப்புறம் 1 இந்த பாருங்களேன், பாலிட்ரோபிக்கில் கேயோட வேல்யூ 0 to 1.4 தான், அந்த 1.4க்குள்ள. அப்படின்னா காமாவோட வேல்யூ இருக்குல்ல, காமாவோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா மோனோஅட்டாமிக் கேஸ்க்கு வந்து 1.67 இருக்கு. ஓகேங்களா, அப்போ என்ன வரும்னா 1.4 தானே முன்னாடி வரும்.
புரியுதுங்களா? 1.4க்கு அப்புறம் தானே 1.6 வரும். புரியுதுங்களா? அப்ப என்ன வரும்னா 3 வந்து 3 வந்து பாலிட்ரோபிக், 3 வந்து பாலிட்ரோபிக், 3 வந்து பாலிட்ரோபிக், 4 வந்து அடியபெட்டிக் வரும். 4 வந்து அடியபெட்டிக். பட் இந்த மாதிரி கேட்டது இல்லப்பா, ரொம்ப ரேரு, சீரியஸ்லி ரொம்ப ரேரு. இருந்தாலும் நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ கே வேல்யூ 1, ஏன்னா இதோட கே வேல்யூ வந்து இப்போ 1.4க்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த அடியபெட்டிக்கு வந்து 1.3யும் வரும் தான். இப்போ ட்ரையட்டாமிக் கேஸ்க்கு 1.3யும் வரும் தான். இருந்தாலும் அடியபெட்டிக்கு முன்னாடி பாலிட்ரோபிக் வரும். ஏன்னா இதோட கே வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த காமா வேல்யூக்குள்ள தான் இருக்கும். இன்னும் இப்படி கூட எழுதிக்கலாம், 0 to காமாக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன், 0 to காமாக்குள்ள. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 1 வரும், அதுக்கப்புறம் தான் பாலிட்ரோபிக் வரும் கே வேல்யூ, அதுக்கப்புறம் அடியபெட்டிக் வரும், அப்புறம் ஐசோதெர்மல் கான்ஸ்டன்ட் வால்யூம் வரும். சரிங்களா? சரி, இது இருக்கட்டும். இது காலேஜ் லெவல்ல இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். சரி, கவனிங்க. இப்போ இதுல என்ன கேட்குறாங்க, என்ன கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் செல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நமக்கு பிவி பவர் கே ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா இது நமக்கு பாலிட்ரோபிக். ஓகேவா? பாலிட்ரோபிக். ஓகே. இப்போ பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா அடியபெட்டிக். ஓகேவா? அடியபெட்டிக் இல்லையா? இப்போ அடியபெட்டிக்ல நம்ம ஒரு ஒர்க்கோட ஃபார்ம், நான் டெரிவேஷன் போட போறதில்ல, உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரப்போறேன். சரிங்களா? ஸ்மார்ட்டா படிச்சிடலாமே. இப்போ அடியபெட்டிக்ல ஒர்க்கோட ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் பாத்தீங்களா? நான் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல, நான் எழுதுறேன், அவங்கள்ட்ட கேட்டு எழுதுறதுக்கு டைம் இல்லை. அடியபெட்டிக்ல ஒர்க்கோட ஃபார்முலா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரையும் நம்ம சொல்லியிருக்கோம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு எக்கச்சக்கமான வழியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் கிளாஸ்ல டெரிவேஷன் போட சொல்லி நான் சொன்னேன். எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் எழுதுறேன் பாருங்க. சரிங்களா? ஃபார்முலா வந்து இப்போ நான் டெம்பரேச்சர்ல எழுதுறேன் அப்படின்னா, சரிங்களாப்பா, டெம்பரேச்சர்ல எழுதுறேன் அப்படின்னா, அப்போ எம்ஆர், சரிங்களாப்பா, எம்ஆர் T2 மைனஸ் T1. ஸோ ஒன்னோட ஃப்ரெண்டு காமா. ஸோ இப்போ 1 மைனஸ் காமான்னு வருமாப்பா? ஞாபகம் இருக்கா? ஒரு அடியபெட்டிக் ப்ராசஸ் ஞாபகம் இருக்கா? ஒன்னோட ஃப்ரெண்டு காமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே நீங்க ப்ரெஷர் வால்யூம்ல எழுதணும்னா எம்ஆர் T2 P2 V2ன்னு எழுதலாம். P2 V2 மைனஸ் P1 V1. ஸோ ஒன்னோட ஃப்ரெண்டு காமா, அப்போ 1 மைனஸ் காமான்னு எழுதலாம். இது வந்து அடியபெட்டிக், இது வந்து அடியபெட்டிக். ஓகேவா? அப்போ பாலிட்ரோபிக்கு அப்போ என்ன சிம்பிளா என்ன பண்ணிடலாம்? பாலிட்ரோபிக் என்ன பண்ணிடலாம் சிம்பிளா? பாலிட்ரோபிக்கு காமா இருக்கிற இடத்துல கே போட்டுடலாம் இல்லையா? இப்போ பாலிட்ரோபிக்ல ஒர்க் கேட்டாங்கன்னா எப்படி எழுதிடலாம்? அப்போ எம்ஆர் T2 மைனஸ் T1 ஒன்னோட ஃப்ரெண்டு கே அப்படின்னு போட்டு 1 மைனஸ் கேன்னு போட்டுடலாம். இது பாலிட்ரோபிக். இல்ல டெம்பரேச்சர்ல எழுதணும், ப்ரெஷர் வால்யூம் எழுதணும்னா P2 V2 மைனஸ் P1 V1 டிவைடட் பை 1 மைனஸ் கேன்னு போட்டுடலாம். ஓகேவாப்பா? புரியுதா? புரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க. ஓகே சார், இங்க காமா இருக்கிற இடத்துல கே போட்டுட்டா பாலிட்ரோபிக் முடிஞ்சிரும். ஓகேப்பா? பாலிட்ரோபிக் முடிஞ்சிடும். புரியுதா? அப்ப அடியபெட்டிக் படிச்சிட்டீங்கன்னா, அதுல காமா பதில் கே போட்டா முடிஞ்சு போயிடும். ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். சரி, எப்படி சார் வந்துச்சு? எகைன் நம்ம டெரிவேஷன் போட்டு நம்ம கொண்டு வரலாம், அப்படியே கொண்டு வரலாம். எழுதியாச்சா? எழுதிட்டீங்கன்னா எழுதிட்டேன்னு சொல்லுங்க. அப்ப பாலிட்ரோபிக்ல ஒர்க்கோட ஃபார்முலா கிடைச்சிருச்சா? கேட்டிருக்காங்க. பாலிட்ரோபிக்ல ஒர்க் கே வேல்யூ தெரிஞ்சுன்னா ஒர்க் கண்டுபிடிச்சலாம். கே வேல்யூ தெரிஞ்சுன்னா பாலிட்ரோபிக்ல ஒர்க் கண்டுபிடிச்சலாம். கே வேல்யூ கொஸ்டின்ல கொடுப்பாங்க. சரி, எவ்வளவு சார்? அது கொஸ்டின்ல கொடுப்பாங்க, அது பாத்துக்கலாம். நமக்கு இந்த 0, 1, இன்ஃபினிட்டி இது வராம வேற வேல்யூ வருதுன்னா அப்ப பாலிட்ரோபிக். எல்ல புரியுதா? எல்ல 0, 1, சரியா, காமா, இன்ஃபினிட்டி இதெல்லாம் வராம இருக்குன்னா அப்ப அது பாலிட்ரோபிக்னு அர்த்தம். சரி, இப்போ அதே மாதிரி ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி, சரியா? இதுதான்ப்பா கேட்டிருக்காங்க. இதை ஜேஇலையும் கேட்டிருக்காங்க. நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ யார் வந்து தெர்மோடைனமிக்ஸ் கிளாஸ் ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது ஒரு ஃப்ளோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் என்ன ப்ராசஸ்னா பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கு. பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கு எப்படி சார் போட போகிறோம் அப்படின்னா, பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கு எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் பார்ப்போமா? சரிங்களா? கவனிங்க. இப்போ நமக்கு என்ன வேணும்? மோலார் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி சி தானே கண்டுபிடிக்கணும், சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகேங்களா, சி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம Q ஈக்குவல் டு W பிளஸ் டெல்யூ அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா? வச்சுக்கோப்பா, Q இஸ் ஈக்குவல் டு W பிளஸ் டெல்யூன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா? இப்போ நான் இது வந்து ஜென்ரலாக எழுதுறேன்னு வச்சுக்கோ, இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இது நான் சொன்ன அப்ளைட் ஃபார் ஆல் ப்ராசஸ். ஐ கேன் ஆல்சோ அப்ளைட் ஃபார்
பாலிட்ரோபிக். இப்போ Q வந்து என்ன எழுதலாம், நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல் எழுதுறேன்னு வச்சுக்கோ, ஏன்னா மோலார்னு வந்திருக்கிறதுனால. அப்போ மியூ சி டெல்டின்னு எழுதிடலாம். சரியா, மியூ சி டெல்டி. இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா ப்ரெஷர் போட்டுருவேன், கான்ஸ்டன்ட் வால்யூம்னா வால்யூம் போட்டுருவேன். புரியுதா? இப்போ பாலிட்ரோபிக்கா நான் அப்படியே வச்சுக்கிறேன். பாலிட்ரோபிக்கு நான் எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். சரியா, அடுத்து ஒர்க்கோட ஃபார்முலா இப்போதான் படித்தோம். இப்போதான் ஒர்க்கோட ஃபார்முலா படித்தோம். பாலிட்ரோபிக்ல என்ன படித்தோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல சொல்லுங்க. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல் எழுதணும்னா இங்கே எம்ஆர்ன்னு இருக்கா, எம்முக்கு பதிலாக நம்பர் ஆஃப் மோல் போட்டுக்குவோம். நம்பர் ஆஃப் மோல் வந்து மியூ ஆர் பார் T2 மைனஸ் T1 இருக்குல்ல, T2 மைனஸ் T1 வந்து டெல் டி பை நம்ம என்ன எழுதிக்கலாம், 1 மைனஸ் கேன்னு வரும். ஓகேவா, 1 மைனஸ் கே, ஏன்னா ஒன்னோட ஃப்ரெண்டு கே அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து டெல்யூ. டெல்லியோட ஃபார்முலா என்ன, ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கோம். டெல்லியோட ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா. படிச்ச ஃபார்முலா டெல்யூ. டெல்யூ ஃபார்முலா வந்து மியூ சிவி டெல்டி. படிச்சோமாப்பா, ஞாபகம் இருக்கா? மியூ சிவி டெல்டி படிச்சோமா? அப்போ இதுல இருந்து ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாமே. பாரு, சிம்பிளா முடிஞ்சு போச்சு பாரு. மியூ டெல்டி மியூ டெல்டி மியூ டெல்டி கேன்சல். அப்போ தட் ஃபோர் சி வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கு, சி வந்து பாலிட்ரோபிக் ப்ராசஸ்க்கு ஈக்குவல் டு ஆர் பார் பை 1 மைனஸ் கே பிளஸ் சிவி. ஓகேவா, சிவி. ஓகேவா, இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ்க்கான ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. புரியுதுங்களா? சிவிக்கு ஃபார்முலா சொல்லுங்கப்பா. சிவி படிச்சிருப்பீங்க, சிவிக்கு ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பார்ப்போம், சிவியோட ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். வேகமா வேகமா வேகமா. சிவியோட ஃபார்முலா என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அல்ல கான்ஸ்டன்ட் வால்யூம் படிச்சிருப்போமே. சிவி என்ன ஃபார்முலா? வேற ஃபார்முலா. சிபி பிளஸ் 1லாம் கிடையாது. சொல்லி கொடுத்தா வேற ஃபார்முலா. ஐய படிக்க சரியா என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களை. திருத்தவே முடியாது. சரியா, ஆர் பார் பை காமா மைனஸ் 1. என்னத்த பண்றது தெரியல போ. கரெக்ட், தேவி பிரியதர்ஷினி தான் கரெக்ட். சரியா, ஆர் பார் பை காமா மைனஸ் 1. சரியா, இதெல்லாம் படிச்சோம்ப்பா. என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களப்பா. சரி, சிவி கொண்டு ஆர் பார் நீங்க வேணா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப சி பாலிட்ரோபிக் எப்படி கூட எழுதிக்கலாம். சி பாலிட்ரோபிக்கை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் பார் பை 1 மைனஸ் கே பிளஸ் ஆர் பார் பை காமா மைனஸ் 1 அப்படி கூட எழுதிக்கலாம். இதுதான் பாலிட்ரோபிக் ப்ராசஸ். இந்த ஃபார்முலா நீட்லையும் கேட்டிருக்காங்க. நீட்ல நீ இப்ப அந்த கொஸ்டின் எடுக்கிறோம் பாரு, அது நீங்க நீட்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா பின்னாடி சொல்யூஷன் வந்து பெருசா இருக்கும். பட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஒரே ஸ்டெப்ல சம்ம முடிச்சிடலாம். நம்ம இப்ப பார்ப்போமா, அந்த சம் பார்ப்போமா? தெரியாச்சா? திஸ் இஸ் த பாலிட்ரோபிக். சரிங்களா, ஓகேவா? சரி, இப்ப பாருங்க. இப்போ நமக்கு இப்போ நம்ம எழுதியிருக்கோம்ல ஜென்ரல் ஃபார்முலா என்னது, சி பாலிட்ரோபிக் வந்து ஓகேவா ஆர் பார் பை 1 மைனஸ் கே ஓகேங்களா பிளஸ் ஆர் பார் பை காமா மைனஸ் 1 ஆர் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் கே வேல்யூ வந்து 1 சப்ஸ்டிட் பண்றேன்னு வச்சுக்கோ. கே வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணா என்ன ப்ராசஸ், வேகமா சொல்லுங்க. கே 1 சப்ஸ்டிட் பண்ணா என்ன ப்ராசஸ்? கே 1 சப்ஸ்டிட் பண்ணா என்ன ப்ராசஸ்? வெரி குட், ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல்ல ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன படிச்சோம், வேகமா சொல்லுங்க. ஐசோதெர்மல்ல ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன படிச்சோம்? பேக்கப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்யா, நீ மறந்துட்டேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தான் நான் சொல்லுவேன். நீ வந்து முன்னாடி படிச்சதெல்லாம் ஞாபகம். இன்ஃபினிட்டி சூப்பர்மா, வெரி குட்மா. இன்ஃபினிட்டி கரெக்ட் அமீர், இன்ஃபினிட்டி. ஏன்னா நமக்கு கியூ பை எம் டெல்டின்னு வரும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? அப்ப டெல்டி 0 எனிதிங் பை 0 வந்து இன்ஃபினிட்டின்னு படிச்சோம். செக் பண்ணி பார்ப்போமா? இதுல சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போமா? அப்ப சப்ஸ்டிட் பண்ணா நான் இப்ப கே வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேவா, அப்ப நமக்கு ஆர் பார் பை 1 மைனஸ் 1 வரும் பிளஸ் சிவின்னு வரும். ஓகேவா, இப்ப இது என்னவாயிடும், இது வந்து இன்ஃபினிட்டி ஆயிடும். இன்ஃபினிட்டியோட எதை ஆட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான். அப்ப கே 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணா தட் ஃபோர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து இன்ஃபினிட்டி. வெரிஃபைடு ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரியா, அடுத்து இப்ப கே வேல்யூ வந்து நான் இப்ப 0ன்னு சப்ஸ்டிட் பண்றேன்னா அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல அப்ப நான் வந்து கே வேல்யூ 0 சப்ஸ்டிட் பண்றேன்னா ஆர் பார் பை என்ன வரும், கே வந்து 0ன்னு சொல்லுமா ஆர் பார் மட்டும் தான் வரும். அப்ப ஆர் பார் பிளஸ் சிவின்னு வந்துருமா. நம்ம ஆர் பார் பிளஸ் சிவி தான் எனக்கு நமக்கு சிபி அப்படிதானப்பா. அப்ப தட் ஃபார் சிபி கரெக்டா வந்துருச்சு பாரு. சிபி கரெக்டாக வந்துருச்சு பாரு.
சிபி வந்து ஆர் பார் பிளஸ் சிவி மேயர் ரிலேஷன் பார்த்தோம்ல. சரிங்களா, மேயர் ரிலேஷன். கே ஜீரோனா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேவா, அப்போ ஹென்ஸ் வெரிஃபைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா சி வந்து ஓகேவா, இப்போ நான் கே வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, அப்போ அது கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூமில் சப்ஸ்டிட் பண்ணப்போமா, அப்போ சி வந்து பாலிட்ரோபிக்கில் இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ ஆர் பார் பை 1 மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும், ப்ளஸ் சிவின்னு வரும். 1 மைனஸ் இன்ஃபினிட்டி என்னன்னா நமக்கு இன்ஃபினிட்டி, 1 மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது இன்ஃபினிட்டி. ஓகேவா, எனிதிங் பை இன்ஃபினிட்டிங்கிறது ஜீரோ. வந்துருச்சா, சிவின்னு வந்துருச்சா. அப்போ கே வந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணால் கான்ஸ்டன்ட் வால்யூம் கரெக்டா, சிவின்னு வந்துருச்சு பாரு. ஓகேவா, ஹென்ஸ் வெரிஃபைடு, எல்லாமே வெரிஃபைடு. ஓகேங்களா, கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? மாஸ் கொடுத்தா மாஸ் போட்டுக்கோங்கம்மா, நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தா நம்பர் ஆஃப் மோல் போட்டுக்கோங்கம்மா, இதில் என்னம்மா டவுட்டு? ஓகேவா, அப்போ தட் ஃபோர் அப்போ ஜென்ரல் ப்ராசஸ்க்கு சி வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்போ சி கே அது என்னதுன்னா ஆர் பார் பை 1 மைனஸ் கே. ஆர் பார்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், 1 மைனஸ் கே ப்ளஸ் ஆர் பார் பை அப்படியே திருப்பி காமா மைனஸ் 1. சரியா, இதை படிச்சு வச்சுக்கணும். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? திஸ் இஸ் பாலிட்ரோபிக். திஸ் இஸ் பாலிட்ரோபிக். இதுல நீங்க கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஒவ்வொரு ப்ராசஸ்க்கான ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஒர்க்குக்கும். ஆனா ஒர்க்ல வந்து தெர்மோடைனமிக்ஸ்க்கு இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த ஏன்னா 0/0 வரும். 0/0 வந்தா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். மற்றபடி நீங்க மற்ற எல்லா ப்ராசஸ்க்கும் இந்த ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு, இந்த ஒரே ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு அதுல கேயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா மற்ற ப்ராசஸ்க்கெல்லாம் ஒர்க்கு கிடைச்சிடும். யா, திஸ் இஸ் வெரி சிம்பிள். அது நீங்க தான் பார்த்துக்கணும் எப்படின்னு. சரியா, சரி, இப்போ நான் சம் காட்டுறேன் பாருங்க. சரியா, இந்த கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நீட்டில் கேட்டிருக்காங்க பாருங்களேன். சரியா, இப்போ கேட்டிருக்காங்களா கொஸ்டின் கவனிங்களா? யாரும் நீட்டில் தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா, 1 மோல் கொஸ்டின்ல மியூ கொடுத்துட்டான். மியூ வந்து 1 மோல் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, ஐடியல் கேஸ், ஐடியல் மோனோஅட்டாமிக் கேஸ், ஐடியல் மோனோஅட்டாமிக் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். பிவி பவர் 3 வந்து கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கான். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஹீட் கெப்பாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஹீட் கெப்பாசிட்டினா பெரிய சியா சின்ன சியாபா? ஹீட் கெப்பாசிட்டினா பெரிய சியா ஏன்னா சின்ன சீனா மோலார் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி வரும். ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா பெரிய சி. சரி, ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து மோலில் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் வந்து சரியா. ஸோ அப்போ நம்ம பெரிய சி மோல ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதாவது சாரி ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டி நம்ம வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம். ஹீட் கெப்பாசிட்டி என்ன படித்தோம்னா ஓகேவா, என்ன படித்தோம், மாஸ் கொடுத்தாங்கன்னா எம் இன்ட்டு சின்ன சி, இல்லை நம்பர் ஆஃப் மோல் கொடுத்தாங்கன்னா மியூ இன்ட்டு சின்ன சி, ஏதோ ஒன்று நம்ம படிச்சிருக்கோம். எம் இன்ட்டு எஸ்ன்னு வரும், இது மியூ இன்ட்டு சின்னு வரும். அது என்ன பொசிஷனில் கொடுக்குறாங்களோ. இவங்க நம்பர் ஆஃப் மோல் கொடுத்துருக்காங்களா, அப்போ நம்பர் ஆஃப் மோல் கொடுத்ததுனால அவங்க கேட்குறது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன எழுதிக்கலாம்னா மியூ இன்ட்டு சின்னு எழுதிடலாம். ஓகேங்களா, சரி, மியூ வந்து எவ்வளோனா 1. இதப்போ கேட்குறாங்க, இந்த சி தான் கேட்குறாங்க, இந்த சி தான் கொஸ்டின். சிங்கிறதுக்கு ஃபார்முலா தான் மியூ இன்ட்டு சி படிச்சிருக்கோம், இன்ட்டு சி. அப்போ சி என்னது, இந்த சின்ன சி என்னது, இது தெரியணுமே, இது தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கணும். இது என்ன ப்ராசஸ் சொல்லுங்கப்பா, பிவி பவர் 3 கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கானே, இது என்ன ப்ராசஸ் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஈக்குவேஷன் வச்சு இது என்ன ப்ராசஸ் சொல்லுவீங்க, இது என்ன ப்ராசஸ், திஸ் ப்ராசஸ் நேம் என்ன? பத்தியா, ஏன் அடியபட்டிக்னு சொல்றீங்க, ஏன் ஐசோதெர்மல் சொல்றீங்க? அடியபட்டிக்னா கேயோட வேல்யூ காமான்னு வரணும். காமாவுக்கு 3 வேல்யூ இருக்கு. என்னென்ன வேல்யூ இருக்கு, 1.67, 1.4, 1.33. இந்த வேல்யூல எதுவுமே இதுல வரல, அப்ப அடியபட்டிக்கு கிடையாது. சரி, ஐசோதெர்மல் சொல்லணும்னா கே வந்து 1 வந்திருக்கணும். கே 1ங்கிறது வரல, இது கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 3ன்னு வந்திருக்கு. அப்புறம் எப்படி அது ஐசோதெர்மல் சொல்லுவீங்க? அப்ப அது கண்டிப்பா பாலிட்ரோபிக். முடிஞ்சு போச்சா, அது வந்து பாலிட்ரோபிக். சம்டைம் கொடுக்குறாங்கப்பா, அது வந்து ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து 1 to காமா வரும். நான் சொன்னல 0 to காமா வரும். பட் வந்து தியரிட்டிக்கலா பார்க்கும்போது அவங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் சம்டைம் போகும். அதனாலதான் அவங்க 3 கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பயப்படாதீங்க, சரியா. ஸோ அப்போ கே வந்து நமக்கு நம்பர் தெரியலனா நீங்க யூ டேக் இட் அஸ் பாலிட்ரோபிக். திஸ் இஸ் பாலிட்ரோபிக். வேற ஸ்டாண்டர்ட் ப்ராசஸே கிடையாது. திஸ் இஸ் பாலிட்ரோபிக். அப்போ பாலிட்ரோபிக் ப்ராசஸ்ல சி கேட்கறான், அப்படிதானே? அப்படிதானே?
பாலிட்ரோபிக் இப்போ தானே படித்தோம், ஆர் பார் பை 1 மைனஸ் கே ப்ளஸ் ஆர் பார் பை காமா மைனஸ் 1, கரெக்டா? அப்போ தட் ஃபோர் ஆர் பார் தான் நமக்கு யூனிவர்சல் கொஸ்டின்ல ஆர் தான் கொடுத்துருக்கேன். அப்போ ஆர்னே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஆர் பை 1 மைனஸ் கேயோட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் ஆர் பை காமா வேல்யூ. மோனோஅட்டாமிக் கேஸுக்கு காமாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை? காமாவோட வேல்யூ வந்து எவ்வளோ பாரும்? காமாவோட வேல்யூ இதில் சொல்லுங்க. 1.67 ஃப்ராக்ஷனில் சொல்லாமல் 3யா? இல்லைப்பா, காமா வேல்யூவா? காமா வேல்யூ 5/3யா? இல்லைங்களா 5/3 நினைக்கிறேன், கரெக்டாப்பா? 5/3 தானே 1.67 வரும், ஓகேவா? 3/2வா? ஐயோ தப்பா சொல்றணும். இல்லை CP/CVன்னு வரும். 5/3 தான் 1.67 வரும். ஆமாம். அப்புறம் காமாவோட வேல்யூ வந்து 5/3 மைனஸ் 1. இப்போ ஆன்சர் வந்து ஆர் டிவைடட் பை -2 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை இன்னொன்று 2/3 வருமா? 2/3 3 மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் மைனஸ் மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்போ -6 ப்ளஸ் 3r/2ன்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2r/2 வரும். ஆன்சர் வந்து ஆர். இது வந்து சி. அப்போ தட் ஃபோர் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு நம்பர் ஆஃப் மோலு இன்டூ மோலார் அந்த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி நம்பர் ஆஃப் மோல் வந்து 1. சி, இந்த சி தான் இப்போ கண்டுபிடிச்சோம், ஆர். அப்போ ஆன்சர் வந்து ஆர். இப்போ ஆன்சர் வந்து ஆர். இது வேணா உங்களோட சொல்யூஷன் புக் நீங்கள் எந்த புக் வேணா எடுத்து பார்த்துக்கையா, சரியா? இதை விட நமக்கு ஈஸியான. அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆர் பார்னு எங்கேயும் கொடுக்க மாட்டேன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சார். அப்புறம் ஆர்னா நாங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது? அவங்க மென்ஷனே பண்ணலைன்னா யூ டேக் இட் அஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அது இல்லாமல் மோல் கொடுத்து ஆர் கொடுக்குறானாவே அது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் தான் வரும். புரிஞ்சுதா? அப்போ ஒண்ணுமே இல்லை. இங்க பாரு, இதுல கேயோட வேல்யூவையும் காமா வேல்யூ தெரிஞ்சு அந்த சம் முடிஞ்சு போச்சு. கே வேல்யூ காமா வேல்யூ தெரிஞ்சா சம் முடிஞ்சு போச்சு. ஈஸியா? இப்ப என்கிட்ட இருந்து தெர்மோடைனமிக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச பையனாலதான் தெர்மோடைனமிக்ஸை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சீரியஸ்லி, அது என்கிட்ட இருந்து கரெக்டா படிச்சு வச்சுக்கோ. சரி, ஓகே, சரி, ஓகே, கிளியர். இப்போ என்ன கேட்டிருந்தாங்க, செம்ம ப்ராப்ளம்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ஜேஇல கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு போனஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் கிடையாது. கொஸ்டின் கூட எனக்கு ஞாபகம் இருக்குப்பா, நான் வர பாருங்களேன். இப்போ சில பேர் ஃபார்முலா நோட்ஸ் கேட்குறீங்களப்பா, அதுதான் தப்புப்பா. ஏன்னா நீங்க அதை ரெடி பண்ணணும். அப்போ நீங்க என்னன்னா சரியா கரெக்டாக கிளாஸ் பார்த்து அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து அதுல நம்ம ரெடி பண்றோம் பார்த்தியா, அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். நான் கொடுக்குறது அப்படியே காப்பி பண்ணா அதுல ஒருமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையா, இருந்தாலும் நீங்க ரெடி பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரி பார்ப்போம். இந்த ஜேஇ கொஸ்டின் பார்ப்போம். ஜேஇ ஜான் நினைக்கிறேன், ஜான் 30 நினைக்கிறேன். ஐ திங்க் 30 31 மறந்துருச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2024 தான் லாஸ்ட் இயர் கேட்டது. இந்த வருஷம் இல்ல, லாஸ்ட் இயர் கேட்டது. பட் போனஸ் மார்க் இருக்கு. ஏன்னா எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் கிடையாது அதுல. பாருங்க, சாம கொஸ்டின். இப்ப இது படிச்சிருந்தா தான் நமக்கு புரியும். கவனிக்கலாமா? கொஸ்டின் ஞாபகம் இருக்கு எனக்கு. பிவி லாக் பி, லாக் ஆஃப் பி, இங்க லாக் ஆஃப் வின்னு கொடுத்துருந்தாங்க. லாக் ஆஃப் பி, லாக் ஆஃப் வின்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு 2 கிராஃப் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? 2 கிராஃப். ஓகேங்களா? இது வந்து இதுல பாஸ் ஆகும், ஆரிஜின்ல பாஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு கிராஃப், இதுவும் இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு, இதுவும் இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு ஆரிஜின்ல பாஸ் ஆகுது. ஐ திங்க் இது வந்து ஏன்னு நினைக்கிறேன். இப்போ நான் மாற்றி கொடுத்துருந்தாலும் கோச்சுக்காதீங்க, மேபி இதை ஏபி மாறி இருக்கலாம். சரியா? சரி, இப்போ என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த இடத்துல வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் காமான்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஓகேங்களா? என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்பேர் பண்ணணும். ஆப்ஷன் தான் பாருங்க. ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா
சிபி, சிஏ, சிபி, சரிங்களா, சிவி, ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி, ஓகேங்களா, சிவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஏ, சிபி, சிபி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கப்பா. சரியா, சிவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி சிபி, சிவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஏ ஈக்குவல் டு சிபி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரியா, ஏதாவது யோசிக்க முடியுதா? இதுதான் கொஸ்டின். சரியா, நான் ஃபோர்த் ஆப்ஷன் தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. சரியா, பட் இதுதான் கொஸ்டின். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ எல்லாருமே என்னை திட்டிகிட்டு இருப்பாங்க, புரியுதா இல்லையா? நான் ஒன்று நடத்துறது ஒன்று இருக்கு, கேட்கறது ஒன்று இருக்கு அப்படின்னு. அதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி ஒரு 100%ல் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து 70-75 வந்து நம்ம நடத்துகிற மாடல் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. ஒரு 25% கண்டிப்பாக நம்மளுக்கு யோசிக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ நம்ம எப்போ நம்ம யோசிப்போம்? நம்மளா கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணும்போது தான் நம்ம யோசிப்போம். அப்போ நம்ம கிளாஸ் கவனிக்கணும், நோட்ஸ் எல்லாம் பக்காவாக எடுத்து முடிச்சுட்டு ஃபார்ம்லாம் ரெடி பண்ணிட்டு கிளாஸில் போட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். சரி நம்ம இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். என்னடா ஏதோ வெறும் கடையில் டீ ஆத்துற மாதிரி இருக்குல்ல? சரி நான் சொல்லவா, நல்லா கவனிங்க. இப்போ எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு இருக்கும். மொதல் ஸ்டெப் தான் இப்போ நமக்கு பிரச்சனையே. அந்த மொதல் ஸ்டெப்பை தான் நம்ம வந்து அந்த சம்மோட அப்ரோச்னு சொல்லுவோம். அந்த அப்ரோச்சை எப்படி சார் பிடிக்கிறது அப்படின்னா, நீ யோசிச்சு பாரு. எல்லாமே அவங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே என்ன இருக்கு நமக்கு? இப்போ மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியா இருக்கு, மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியா தானே இருக்கு. இப்போ இப்போ இது என்ன ப்ராசஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கேன். ஏன்னா அப்படிதான் இருக்கு. இப்போ சிபினா நமக்கு தெரியும், மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சிவினா மோலார் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்ப சிஏனா இது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியணும்ல. ஏ வந்து என்ன ப்ராசஸ், பி என்ன ப்ராசஸ், ஏன் சார் தெரியணும்? அப்பதான் நம்ம ஃபார்முலா எழுத முடியும். ஏன்னா இப்ப ஜென்ரலா ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆர் பார் பை 1 மைனஸ் கே பிளஸ் ஆர் பார் பை காமா மைனஸ் 1, இதான் ஃபார்முலாயா. இதுல எனக்கு கே வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன். இப்ப ஏ ப்ராசஸ் இருக்குல்ல, ஏ பின்னு 2 ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த பாரு இதானே ஏ, இது ஒரு ப்ராசஸ், ஏங்கிறது ஒரு ப்ராசஸ், பிங்கிறது ஒரு ப்ராசஸ். அப்ப இந்த 2 ப்ராசஸும் என்ன ப்ராசஸ்ன்னு தெரியணும், புரியுதுங்களா? அது என்ன ப்ராசஸ்ன்னு தெரியணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, சார் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம் சார், ஆரிஜின்ல பாஸ் ஆகணும். ஆரிஜின்ல பாஸ் ஆகுறதெல்லாம் நம்ம ஒன்று பிடி படிச்சிருப்போம், இல்லைன்னா பிடி படிச்சிருப்போமா, ஞாபகம் இருக்கா? அப்படிதானே? இது ஆரிஜின்ல பாஸ் ஆனா கான்ஸ்டன்ட் வால்யூம், இது ஆரிஜின்ல பாஸ் ஆனா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு படிச்சு வச்சிருக்கோம். பட் இங்க அப்படி கிடையாது. இப்ப நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அந்த ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அதை விடு, அது தெரியலாம் கூட. இப்போ ஏ ப்ராசஸ்க்கு கே வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். சம்ம முடிச்சு விட்டலாம்ப்பா, சம்ம முடிச்சிடலாம். அதே மாதிரி பி ப்ராசஸ்க்கு கே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சம்ம முடிச்சிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரோச். இந்த கே வேல்யூ என்ன, ஏ ப்ராசஸ்க்கும் பி ப்ராசஸ்க்கும் கே வேல்யூ என்ன. பட் சிபி நமக்கு தெரியும். சிபியோட ஃபார்முலா என்ன? சிபியோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், சிபி வந்து மேயர் ரிலேஷன் வச்சு எழுதிடலாம், ஆர் பார் பிளஸ் சிவின்னு எழுதிடலாம். இதுல இருந்தே நமக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது, சிபி வந்து கிரேட்டர் தென் சிவின்னு தெரியுது. இது ஓகே, இது கன்ஃபார்ம்டு, நமக்கு தெரியும். பட் சிஏவை கம்பேர் பண்ணணும்ல, அப்ப அதுக்கு கே வேல்யூ தெரியணும்ல. அப்ப கே வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை தான் கிராஃப்ல இருந்து கண்டுபிடிக்கணும். கே வேல்யூ எங்க இருக்கும்? கே வேல்யூ எங்க சார் இருக்கும் அப்படின்னா, பிவி பவர் கே ஈக்குவல் டு, போன கொஸ்டின்ல பாத்தீங்களா, போன கொஸ்டின்ல பிவி பவர் 3 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொன்னோன்னே உடனே தூக்குனீங்க சார், கே வந்து 3 சார். உடனே தூக்கணுமா கே வந்து 3ன்னு? அப்போ கே வேல்யூ எங்க கண்டுபிடிப்பீங்க? யூ நீட் ஈக்குவேஷன். வாட் ஈக்குவேஷன்? பிவி பவர் கே ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ங்கிற ஒரு ஈக்குவேஷன் உனக்கு தேவைப்படுது. அந்த அந்த ஈக்குவேஷன், அப்போ ஏ ப்ராசஸ்க்கு ஈக்குவேஷன் எழுதணும். நீ ஏ ப்ராசஸ்க்கு மட்டும் நீ ஈக்குவேஷனை எழுதிட்ட, பிவி ஈக்குவேஷன் எழுதிட்ட, யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் கே. அப்ப ஏ ப்ராசஸ்க்கு ஈக்குவேஷன் என்ன? அப்ப கிராஃபை பாரு, கிராஃபை பாரு. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷன் தெரிஞ்சா கிராஃப் வரைய தெரியணும், கிராஃபை பார்த்து ஈக்குவேஷனும் சொல்ல தெரியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க உனக்கு இதை சொல்லிடுவல சார், இது ஒய், இது எக்ஸ், ஓகேங்களா, இது இதுல பாஸ் ஆகுது சார் அப்படின்னா பொசுக்குன்னு சொல்லிடுவேன். என்னது பாரு, இங்க பாரு, இதுல பாஸ் ஆகுதா சார், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் சார், ஆரிஜின்ல பாஸ் ஆகுது சார், ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். ஞாபகம் இருக்கா?
ஞாபகம் இருக்கா? இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனு ஆரிஜினில் பாஸ் ஆனால் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ், நாட் எம்எக்ஸ் ப்ளஸ் சி. சி வராது, சி வந்து ஜீரோல. ஸோ எம்எக்ஸ் தான் வரும். கரெக்டா? ஆ அப்போ ரெண்டு ப்ராசஸ்க்குமே, ஏ ப்ராசஸாக இருந்தாலும் சரி, பி ப்ராசஸாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ப்ராசஸுமே இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைனு பாசிங் த்ரூ ஆர்ஜினா, பாசிங் த்ரூ ஆர்ஜினா, அப்போ அதோட ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸா. அவ்வளோதான். அப்போ ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா? இப்போ ஏ ப்ராசஸ்க்கு எழுதுவோம். ஏ ப்ராசஸ்க்கு எழுதுனா ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? ஒய் ஆக்சிஸ்ல லாக் பி இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல லாக் பி இருக்கு. எம்னா ஸ்லோப்பு. எக்ஸில் என்ன இருக்கு? லாக் ஆஃப் வி இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் சார்? நம்ம வந்து பிவி பவர்னு ஒன்று கொண்டு வரணும் சார். அதை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும் சார். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாப்பா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்ப்போமா? என்ன பண்ணணும்னு சரிங்களா? எங்க பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு எப்படிப்பா இந்த பி லாக் பி எப்படிப்பா பின்னு கொண்டு வரலாம்? இனி வெரி குட் யா சச்சிதேவ், அச்சு தம்சம் பண்ணிட்டு. அப்போ எக்ஸ்போனென்ஷியல் கரெக்ட், எக்ஸ்போனன்ட் கரெக்ட். இந்த லாக் பியை பின்னு கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு தேவை பிவி பவர்னு கொண்டு வரதுக்காக லாக் பியை பின்னு கொண்டு எக்ஸ்போனன்ட் கரெக்ட். அப்போ நம்ம ரெண்டு பக்கமே இ பவர் நம்ம பண்றோம்னா இயும் லாகும் கேன்சல் ஆகி அதுக்கு முன்னாடி ஸ்லோப் தெரியணும்ல. இப்போ ஏ கிராஃபை பார்த்து ஸ்லோப் சொல்லுங்க பார்ப்போம். ஏ கிராஃபை பார்த்து ஸ்லோப் சொல்லுங்க. ஐ நீட் ஸ்லோப். ஏ ப்ராசஸோட ஸ்லோப். ஏ ப்ராசஸோட ஸ்லோப். ஓ சூப்பர்ல. ஏ கசா நிறைய பேர் கரெக்டா சொல்றீங்க. ஸ்லோப்னா tan θ. சரியா? ஸ்லோப்னா tan θ. அப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான்? இந்த இடத்துல இவன் 45 கொடுத்துருக்கானா, அப்ப டீட்டா கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அப்ப இதுல tan இன்வர்ஸ் ஆஃப் காமா, இதுவும் டீட்டான்னு அர்த்தம். எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னு அவன் சொல்லியிருக்கான். அப்ப டீட்டா போட்டீங்கன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? டீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் காமான்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை tan θ. tan θ தான் ஸ்லோப். அப்போ tan இன்வர்ஸ் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா அப்ப tan θன்னு வந்துடும். அப்ப tan θங்கிறது காமான்னு வந்துடும். tan θ தான் ஸ்லோப்பு. அப்ப ஸ்லோப்புங்கிறது காமா. என்ன வேலை பண்ணிருக்கான் பாத்தியாப்பா அவன்? இந்த ஸ்லோப்பை கண்டுபிடி. நம்ம என்னென்ன வேலை பண்ணிருக்கான் பாரு அவன். சரி, அப்ப காமா தெரிஞ்சு போச்சா? அப்ப ரெண்டு பக்கமும் நம்ம எக்ஸ்போனன்ட் எடுத்தா என்ன வந்துடும்? அங்க பாருங்க. அப்போ எக்ஸ்போனன்ட் எடுத்தா இது பின்னு வந்துடும். ஓகேங்களாப்பா? நீங்க என்ன பண்ணுங்க, இது பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிருங்க. லாக் பி ஈக்குவல் டு காமா ஸ்லோப்பு லாக் ஆஃப் வி. இது எப்படி எழுதிடலாம்? லாக் பி இஸ் ஈக்குவல் டு பவர் அங்க கொண்டு போயிடலாமா? லாக் ஆஃப் வி பவர் காமான்னு எழுதிடலாமா? இப்போ நீங்க எக்ஸ்போனன்ட் எடுத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் லாக் கேன்சல் ஆகி இது கேன்சல் ஆகி இப்போ வி பவர் காமான்னு வந்துடும். கரெக்டாப்பா? வி பவர் காமான்னு வந்துடும். இந்த பக்கத்தில் 1 வச்சுக்கோ. ஓகேவா? 1. அப்போ நம்ம என்ன பண்ண, நமக்கு தேவை பிவி பவர்னு வரணும். அப்போ பி பை வி பவர் காமா ஈக்குவல் டு 1. அப்போ இதுல இருந்து பிவி பவர் மைனஸ் காமா ஈக்குவல் டு 1 வந்துருச்சா? அப்போ கே என்ன? ஏ ப்ராசஸ்க்கு கே என்னப்பா? ஏ ப்ராசஸோட கே என்ன? மைனஸ் காமா. தம்சம் பண்ணியாச்சு. ஏ ப்ராசஸோட கே வேல்யூ வந்து மைனஸ் காமா. இதே மாதிரி பி ப்ராசஸ்க்கு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. பி ப்ராசஸ்க்கு கே வேல்யூ சொல்லுங்க இதே மாதிரி போட்டு. ஐ எம் வெயிட்டிங். இதே மாதிரி பி ப்ராசஸ்க்கு போட்டு கே வேல்யூ சொல்லுங்க. இதே மாதிரி பி ப்ராசஸ்க்கு சொல்லுங்க கே வேல்யூ. அடா செமையா, சூப்பரு. மைனஸ் ஒன்னா பிளஸ் ஒன்னா? -1 கரெக்ட். -1 வரும். சரியா? எப்படி சார் அப்படின்னா இப்போ லாக் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸ்லோப்பு லாக் காமாவா, லாக் பவர் வியா. இந்த ஸ்லோப் என்னது? tan தீட்டா வந்து 45 கொடுத்துருக்காங்களா? தீட்டா 45னா அப்போ ஸ்லோப் வந்து tan 45 வரும். tan 45 வந்து 1. ஓகேவா? அப்போ தட் ஃபோர் லாக் பி இஸ் ஈக்குவல் டு 1 இன்டூ லாக் வின்னு வருமா? லாக் வி பவர் 1ன்னு வரும். சரியா? அப்போ தட் ஃபோர் எக்ஸ்போனன்ட் எடுத்தோம்னா லாகும் வி எக்ஸ்போனன்ட் கேன்சல் ஆகி பி ஈக்குவல் டு 1 இன்டூ வின்னு வரும். அப்போ இதை கொண்டு வந்தீங்கன்னா பி பை வி ஈக்குவல் டு 1. அப்போ இது வந்து பிவி பவர் -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ கே வேல்யூ வந்து -1.
அவ்வளோதான்ப்பா. அப்போ தேட் ஃபோர் சி வந்து ஏ ப்ராசஸ்க்கு என்னன்னா ஆர் பார் பை 1 மைனஸ் கே. கே வந்து மைனஸ் காமா ப்ளஸ் சிவின்னு எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து அப்போ தேட் ஃபோர் சிஏ வந்து என்னன்னா ஆர் பார் பை 1 ப்ளஸ் காமா ப்ளஸ் சிவின்னு எழுதிடலாமா? இதுதான் சிஏ. சிபி எழுதுறீங்கன்னா மைனஸ் கே வந்து மைனஸ் ஒன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆர் பார் பை 2 ப்ளஸ் சிவின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ தேட் ஃபோர் சிஏ என்னதுன்னா ஆர் பார் பை 1 ப்ளஸ் காமா சிவி. சிபி என்னதுன்னா ஆர் பார் பை 2 ப்ளஸ் சிவி. சிபி என்னதுன்னா ஆர் பார் ப்ளஸ் சிவி. இப்போ சொல்லுங்கய்யா, யார் அதிகம்? காமாவோட வேல்யூ உனக்கு தெரியும், அது 1.67 1.4 எல்லாமே ஒன்னோட கிரேட்டரா இருக்கும். 1.33. அப்போ காமா வந்து ஒன்னோட கிரேட்டர். சரியா? அப்ப சொல்லுங்கப்பா என்ன ஆர்டர்ல எழுதலாம்? இப்ப சொல்லுங்கப்பா என்ன ஆர்டர்? இதை கம்பேர் பண்ணி சொல்லுங்கப்பா. ஆர்டரை கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இந்த ஆர்டரை எல்லாத்தையும் பாருங்க, இங்க பை ஒன்னு தான் இருக்கு. இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இது பிரச்சனையே கிடையாது. இதுல யார் ரொம்ப இதுல ரொம்ப பெரிய வேல்யூனா இதுதான். அப்போ சிபி தான் இருக்கிறதுலே பெருசு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஆர் பார் பை 2 வருதா? இது என்ன வரும்? ஆர் பார் பை 1 பிளஸ் 1.6னா 2.6 வந்துடும். டிவைட் பண்ற வேல்யூ பெருசா இருந்துச்சுன்னா அது சின்னது. அப்போ சிபி தான் பெருசு. அதுக்கப்புறம் தான் யார் வருவாங்கன்னா, சரியாப்பா, சிஏ வரும். ஃபைனலா தான் சிவி வரும். திஸ் இஸ் தி ஆர்டர். யூ காட் இட்? கிளியரா? இப்ப புரியுதா அந்த பாலிட்ரோபிக்கோட ஃபார்முலா எங்க யூஸ் ஆகுதுன்னு? நீட்டுல கேட்டதுதான். நீட்டுல கேட்ட அதே மாடல் மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவ்வளவு புரிஞ்சுதாயா? புரிஞ்சுதாப்பா? கிளியரா? எஸ் எஸ். ஆர்டரை மக்க பண்ணிடாத. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு கரெக்டா தெரியல எது ஏ எது பின்னு தெரியல. பட் இங்க இருக்கிற ப்ராசஸ் தான் அப்படின்னு பாத்துக்கோ. சரியா? ஓகேப்பா. ஓகேவா? அப்ப நமக்கு என்னன்னா இதோட ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன பாத்தியா? நான் வாட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து எனக்கு கே வேல்யூ எவ்வளோ, அந்த கேயை கொண்டு வரணும்னா நீ எப்படி யோசிக்கணும்? கேயை கொண்டு வரணும்னா பிவி பவர் கேங்கிற ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரணும். ஈக்குவேஷன் எங்க இருந்து எடுப்ப? கிராஃப்ல இருந்து எடுப்ப. அப்ப கிராஃபை பார்த்து ஈக்குவேஷன் சொல்லிட்டீங்கன்னா யூ காட் இட் கே வேல்யூ. ஆஃப்டர் கெட்டிங் கே வேல்யூ யூ கேன் கம்பேர். யா தட்ஸ் சிம்பிள். ஆ அந்த ஸ்லோப் வேல்யூப்பா. ஸ்லோப் எப்படி எடுத்து என்னென்ன வேலை பார்க்குறாங்க? ஸ்லோப் எப்படி கொடுத்துருக்காங்க? அதை டேரக்டா கூட கொடுக்கலாம். சரி, இது ஒரு கொஸ்டினா? சரி, அடுத்து ஒரு கொஸ்டின் சொல்ல போறேன். இது வந்து நானும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை எந்த பேட்சுக்கும். அதை அதை படிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதான் ஒரு தடவைக்கு 2 தடவை அதுக்கு தான் படிக்கிறது. படிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கனெக்ஷன் கிடைச்சது. எங்க கனெக்ஷன் கிடைச்சதுன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன்ல கனெக்ஷன் கிடைச்சது. இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷனை படிச்சதையும் இப்போ தெர்மோடைனமிக்ஸ்ல இப்போ ஒன்று சொல்லித்தர போறேன். ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஒன்று சொல்லித்தரேன். செம்மையா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோ. செம்ம கொஸ்டின். சரியா? சரி, கவனிங்களேன். இப்படி கொஸ்டின் தான் ஆக்சுவலா அது ஜேஇ ப்ராப்ளமோட கனெக்ட் ஆகுது. நான் சொல்றேன். இங்க பாருங்கப்பா. பிவி. சரியா? திஸ் இஸ் பிவி. பிவி கிராஃப். ஓகேவா? இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகேவா? கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஏவா, இது பிஎம், இது சி, இது டி. ஸோ எந்த பாயிண்ட்ல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்னு கேட்டாங்கப்பா. டெம்பரேச்சர் வந்து எந்த பாயிண்ட்ல அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எக்ஸ்பேண்ட் ஆகணும், எக்ஸ்பேன்ஷன் ஆகணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும். எந்த பாயிண்ட்ல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்னு கேட்டாங்கப்பா. விச் பாயிண்ட் இஸ் மோர் டெம்பரேச்சர்? இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, சரி, கேஸ் வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எந்த பாயிண்ட்ல நமக்கு டெம்பரேச்சர்? திஸ் இஸ் எக்ஸ்பேன்ஷன். விச் பாயிண்ட் ஹேஸ் மோர் டெம்பரேச்சர்? யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. கௌஷிக்கு கிளாஸ்ல இருக்கேன். ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு
சி பாயிண்ட் ஏ. யார் அது? யார் அது? யார் அது? நிக்கில். நிக்கில் தக்ஷனா அண்ணாமலை. வேற லெவல்மா. பாத்தியா மத்தவங்க எல்லாம் எப்படி படிச்சிருக்காங்க பாத்தியா? யஸ்வத் சூப்பரியா. கொழுப்பு பாத்தியா எல்லாருக்கும். நீங்க வீடு தேடி வந்து அடிப்பண்டா இல்லை இல்லை. இவன் என்ன பண்றது இல்லையே. ஐயோ இவ்வளவு தூரம் நடத்தி ஏலே. கான்ஸ்டன்ட் இல்ல, ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலால, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்ல அது. அடாடா. ஐயோ என்ன பண்ண போறாங்க தெரியலையே எங்க ஆளுங்க எக்ஸாம்ல. எல்லு எல்லு ஏ பாயிண்ட்ல அதிகமா இருக்கான் ஏன்னா அது மேல இருக்கு. டி பாயிண்ட்ல அதிகமா இருக்கான் ஏன்னா அது கீழே இருக்கு. எல்லு ஏன் மூஞ்சில துவம்சம் பண்ணிடுவேன்டா. ஏய் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல இது ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா படிச்சமா இல்லையா? பிவி கிராஃப் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாவா இருந்துச்சுன்னா சூப்பர்டா. சரி சரியா. சரி இது ஓகே. இது ஓகே. நீ யோசிச்சு பாரு. டூரிங் எக்ஸ்பேன்ஷன், டூரிங் எக்ஸ்பேன்ஷன் ஜென்ரல் நீ ஜென்ரலா எழுதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றத. ஜென்ரலா பாத்தீங்கன்னா டூரிங் எக்ஸ்பேன்ஷன், டூரிங் எக்ஸ்பேன்ஷன், டூரிங் எக்ஸ்பேன்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகும், வால்யூம் அதிகமாகும். வால்யூம் அதிகமாகும். சரியா? இப்படி இதுவே ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வச்சுக்கோ. ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. நல்ல வார்த்தையா? திஸ் இஸ் குட் வேர்ட். சரியா? ஐசோதெர்மலா எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க பாருங்க. ப்ரெஷர் வந்து சரிங்களா, ப்ரெஷர் வந்து இப்போ டிக்ரீசஸ் பை 2 டைம்ஸ் வந்து டிக்ரீசஸ் ஆகுதுன்னா அப்போ வால்யூம் இன்க்ரீசஸ் பை 2 டைம்ஸ்னா இது எவ்வளோ டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ டைம்ஸ் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான். கண்டிப்பா இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான். கண்டிப்பா இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான். பிவி பவர் பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பிசி ஈக்குவல் டு சி பை வி நான் சொல்லியிருக்கேன். இது பவர் 1 இது பவர் 1 வந்தாலே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டினாமினேட்டர்ல இருந்தா பவர் 1 வந்தாலே இது எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி. அப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்போ ப்ரெஷர் எவ்வளோ டைம் குறையுதோ அவ்வளோ டைம் வால்யூம் அதிகமாகுதுன்னா அப்போ டெம்பரேச்சர் மாறாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா ஏ பாயிண்ட்ல இருந்து பி பாயிண்ட்டுக்கு வரும்போது ப்ரெஷர் வந்து 2 டைம்ஸ் குறையுதுன்னா வால்யூம் 2 டைம்ஸ் அதிகமாயிடும். அப்போ ஏ பாயிண்ட்ல என்ன டெம்பரேச்சர் இருக்குமோ அதே தான் பி பாயிண்ட்ல. அப்போ பில இருந்து சி வரும்போது ப்ரெஷர் 1 டைம் குறையுது, வால்யூம் 1 டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்ப டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் மாறாதுன்னு அர்த்தம். பள்ளி கூட ஓகே சொல்லுது. புரியுதல்ல? சரி ஓகேவா? ஆனா கொஸ்டின் அது கிடையாது. சரியா? கொஸ்டின் அது கிடையாது. கொஸ்டின் என்ன நான் சொல்றேன். சரியா? கொஸ்டின் என்னன்னு இப்ப பார்ப்போம். இது வரைக்கும் ஓகே. அது வந்து ஐசோதெர்மலா நீங்க புரிஞ்சுக்கிறது. கொஸ்டின் என்னன்னா இனிமேதான் இருக்கு. இது நமக்கு ப்ரெஷர், இது நமக்கு வால்யூம். கொஸ்டின் இப்படி கொடுத்துட்டாயா? எக்ஸ்பேன்ஷன். கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட்ஸ். கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட். ஓகேவா? கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ நமக்கு இப்போ இந்த பாயிண்ட் சொன்னல. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஏ டு பி இருக்கா? இப்போதான் கொஸ்டின் நான் இதை நடத்தும் போதே சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த பாயிண்ட் கூட வச்சுக்கோமே. இப்போ சி பாயிண்ட் வச்சுக்கோமே. கேட்டிருந்தாங்க ஏ டு சி டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்டா இருக்குமா, இல்லை டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுமா? புரியுதா? அந்த மாதிரி கொஸ்டின் தாங்க. இல்லை இல்லை அதே மாதிரி சி டு பி இதே கொஸ்டின் தான். சரிங்களா? கண்டிப்பா ஒரு ஆன்சர் நம்மளால பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாவே இருக்காது. ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும்னா அது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கணும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும்னா அது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கணும். பட் திஸ் இஸ் நாட் a rectangular hyperbola. This is inclined straight line. இது வந்து inclined straight line. உன்னால என்ன சொல்ல முடியாது சார்? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் எல்லா பாயிண்ட்லயும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் உன்னால சொல்லவே முடியாது.
பிகாஸ் இட் இஸ் நாட் அ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அது வந்து கிளியரா இருக்கணும். அப்ப நம்மளால என்ன கண்டிப்பா சொல்ல முடியாது, டிஏ ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு டிபிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட், அப்ப என்ன சார், அப்ப எப்படி சார் நான் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நான் இந்த ஈக்குவேஷன் எழுத போறேன். ஏப்பா இந்த மாதிரி இருந்தா என்னப்பா ஜென்ரல் ஈக்குவேஷனு, ஏப்பா இந்த மாதிரி ஒய் எக்ஸ்ன்னு கொடுத்து இந்த மாதிரி கிராஃப் கொடுத்திருந்தா இதுக்கு என்னப்பா ஈக்குவேஷனு, இதுக்கு என்னப்பா ஈக்குவேஷனு, ஒய் இப்படி மாதிரி கொடுத்திருந்தா என்னப்பா ஈக்குவேஷன், கிராஃப் பார்த்து ஈக்குவேஷன் சொல்ல தெரியணுமே, பேசிக் மேத்தமேட்டிக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். எம்எக்ஸ் இல்லையே இல்லையே, கரெக்ட் கார்த்திகேயன், கரெக்ட், வெரி குட், பிடிச்சா பார் பாயிண்ட், கரெக்ட். நிறைய பேரு எம்எக்ஸ் பிளஸ் சின்னு சொல்ற, என்கிட்ட அடி வாங்க போறீங்க, சரியா? கிடையாது. ஏன்னா இது நெகட்டிவ் ஸ்லோப்பு, பார்த்தாலே தெரியல. இங்க டீட்டா வந்து கிரேட்டர் தன் 90 தானே, டீட்டா கிரேட்டர் தன் 90 வந்தாலே நமக்கு என்ன ஸ்லோப் வரும், நெகட்டிவ் ஸ்லோப்ல வரும். அப்போ மைனஸ் எம்ல வரும், பிச்சு போடுற பிச்சு, சரியா? அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் சி. ஏன்னா கண்டிப்பா இதை இழுத்தீங்கன்னா பிளஸ் ஒய்ல தான் இடிக்குது. அப்ப இன்டர்செக்ஷன் வந்து பிளஸ் பிளஸ் சி, இன்டர்செக்ஷன் வந்து பிளஸ் சி. ஓகேவா? அப்ப நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அப்ப நம்ம எழுதுவோம், ஒரு நிமிஷம். ஓகேவா? அப்போ நல்லா கவனிக்கலாமா? அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பி பி இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன்னா இந்த கிராஃபை பார்த்து ஈக்குவேஷன் எழுத தெரியணும். y ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் சின்னு எழுத தெரியும். ஓகே சூப்பர். இப்போ y என்னது, y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, y ஆக்சிஸ்ல வந்து ப்ரெஷர் இருக்கு, y ஆக்சிஸ்ல ப்ரெஷர் இருக்கு, ஸ்லோப் வந்து மைனஸ் எம், x ஆக்சிஸ்ல வால்யூம் இருக்கு, பிளஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நமக்கு ஐடியல் கேஸ்னு வச்சுக்கோ. ஐடியல் கேஸ் நமக்கு என்ன தெரியணும், டெம்பரேச்சர் வேரியேஷன் தானே தெரியணும். அப்ப டெம்பரேச்சர் உள்ளார கொண்டு வரணும். அதனால என்ன பண்றேன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்பர் ஆஃப் மோல் எழுதுறேன், பிவி ஈக்குவல் டு மியூ ஆர் பார் டி. திஸ் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபார் நம்பர் ஆஃப் மோலுக்கு. இதுல இருந்து நான் என்ன பண்றேன், ப்ரெஷர் இருக்குல்ல, ப்ரெஷரை வந்து டெம்பரேச்சருக்கு எழுதுறேன். அப்போ மியூ ஆர் பார் டி பை வின்னு எழுதிடலாமா? இதை போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்றேன். சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்றேன்னா நமக்கு என்ன வரும் பாருங்க. அப்போ மியூ ஆர் பார் டி பை வி ஈக்குவல் டு மைனஸ் எம்வி பிளஸ் சியா. இப்போ இதுல இருந்து டி சீக்வல் என்ன எழுதிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணா, சரிங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா வி பை மியூ ஆர் பார் வரும், மைனஸ் எம்வி பிளஸ் சின்னு வருமா? ஓகேவா? நான் முடிச்சிடுறேன், உள்ளார மல்டிப்ளை பண்றேன், உள்ளார மல்டிப்ளை பண்ணனா தட் ஃபோர் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு, உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் எம்வி ஸ்கொயர்டு வருமா, மைனஸ் எம்வி ஸ்கொயர்டு பை மியூ ஆர் பார் வரும், பிளஸ் இங்கே சி, சிவி பை மியூ ஆர் பார் வரும். இப்போ நான் டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் கிராஃப் வரையறேன்னு வச்சுக்கேன், டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும், ஏன்னா எனக்கு தேவை டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நான் டெம்பரேச்சருக்கும் வால்யூம், ஏன்னா டிவிங்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கிறதுனால டெம்பரேச்சருக்கும் வால்யூம் வரைய போறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஈக்குவேஷன் எப்படி இருக்கு, T is equal to minus mv square. யாராவது சொல்லுங்கப்பா இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு, லுக்ஸ் லைக் எப்படி இருக்கு, லுக்ஸ் லைக் எப்படி இருக்கு? கரெக்ட், வேற லெவல்மா, நிக்கல, சூப்பர்மா. சரியா? ப்ரொஜெக்டைல் மோஷன் ஒன்று படிச்சோமா, do you remember the projectile motion? That equation I can remember. Y is equal to tan theta va, x tan theta, equation of trajectory, x tan theta minus
g by 2u squared cos squared theta x squared. Do you remember this formula? இதை தான் நான் எப்படி சொன்னேன்னா, இது ஒரு கான்ஸ்டன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ ax மைனஸ் bx ஸ்கொயர் சொன்னோமா, அதே மாதிரி தான் இது இருக்கு பாரு, அதே மாதிரி தான் இது இருக்கு. இதுல வந்து இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் அப்படிங்கிறது b, இது எக்ஸ் ஸ்கொயர்டு, இந்த டேர்ம் அப்படிங்கிறது a. புரியுதுங்களா? அப்போ கவனிங்களேன் ஒரு நிமிஷம். அப்போ தட் ஃபோர் த டெம்பரேச்சர் ஈக்குவல் எழுதிருக்கலப்பா, இங்க பாருங்க, cv by mu r bar minus mv squared by mu r bar. v வந்து x axisல இருக்கா, v வந்து x axisல இருக்கு, t வந்து y axisல இருக்கு. அப்ப t வந்து y axisல இருக்கு. அப்ப யார் கான்ஸ்டன்ட் இதுல? இப்ப இதுதான் கான்ஸ்டன்ட் a. அப்போ a வால்யூம் வந்து x axisல இருக்கு, மைனஸ் இது வந்து b, மைனஸ் bx ஸ்கொயர். யா, this is in parabola, inverted parabola, downward parabola, parabola, open downward, open downward, projectile motion, open downward, open downward. அப்போ நமக்கு கிராஃப் எப்படி வரும்னா, I'm getting a graph open downward parabola, projectile motion. சரியா? இந்த projectile motion நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, projectile motion இருக்குல்லப்பா, projectile motionல ஓகேவா, projectile motionல நான் வந்து மேக்ஸிமம் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபில சொல்லுங்க, ரேஞ்ச் வந்து என்ன இருந்தா ஹைட் வந்து மேக்ஸிமமா இருக்கும் பார்ப்போம். யார் கரெக்டா சொல்றேன்னு நானும் பார்க்குறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ பை பி அந்த மாதிரி சொல்லணும், சரியா, ஹைட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். மேக்ஸிமம் ஹைட் அப்போ ரேஞ்ச் என்ன? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ பை பில சொல்லணும். ஹைட் ரேஞ்ச் வேல்யூ என்ன இருந்தா ஹைட் வந்து மேக்ஸிமமா இருக்கும்? ரேஞ்ச் வேல்யூ என்ன இருந்தா ஹைட் மேக்ஸிமமா இருக்கும்? ரேஞ்ச் வேல்யூ என்ன இருந்தா சூப்பர், சச்சுது வேற லெவல், பிடிச்சாம்பர் பாயிண்ட். பாத்தியா, பார்த்தீங்களா, பார்த்தீங்களா பாருங்க. அப்போ என்ன பண்ணலன்னா, இன்னும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க, நம்ம படிச்சதை முதல்ல ரிவிஷன் பண்ணுங்க, சரியா? நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன், ரேஞ்ச் வந்து சரியா ஏ பை பின்னு படிச்சிருப்பேன், அது ஓகே. அந்த இடத்துல ஒய் வந்து 0, பட் இங்க வந்து ஒய் மேக்ஸிமம் வரணும். இந்த மேக்ஸிமம் வரத்துக்கு அந்த ரேஞ்சோட ஃபார்முலா ரேஞ்ச் பை 2வா, இது வந்து ரேஞ்ச் பை 2வாப்பா. இப்போ ஏ பை 2b வரும். நீ வேணா எடுத்து பாருங்க போயிட்டு, ஏ பை 2b, ரேஞ்ச் வந்து ஏ பை 2, இப்போ ஹைட் வந்து மேக்ஸிமமா இருக்கும்னு படிச்சிருப்போம். நீங்க வேணா ரிமெம்பர் பண்ணிட்டு வாங்க அப்புறமா, சரியா? அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் தெரியுதா? ப்ரொஜெக்டைல் மோஷன்ல போக 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 ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இங்க போக 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 டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் at certain point, temperature maximum temperature, then height குறையுமா, அந்த மாதிரி temperature decreases, temperature decreases. அப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, சரிங்களா, இப்படி வரும்போது ஒரு 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 பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா டிக்ரீசஸ் ஆகுங்கிறாங்க. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்காது. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கணும், இது இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு அப்படின்னு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அப்போ அப்போ டெம்பரேச்சர் அது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆகுதுன்னா ஹீட்டிங்கு, டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் ஆகுதுன்னா கூலிங்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இப்படி நமக்கு பிவி கிராஃப் இப்படி கொடுக்குறானா, பிவி கிராஃப் கொடுத்துருக்கானா, இப்படி கொடுத்துட்டு இப்படி எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தானா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஹீட்டிங்கு தென் கூலிங். இதுதான் ஆப்ஷன்ல இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹீட்டிங்கு தென் கூலிங்கு. ஏன் ஃபர்ஸ்ட் ஹீட்டிங் தென் கூலிங்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. எங்க வச்சு எங்கே கனெக்ஷனு? புரியுதாயா? புரிஞ்சுக்க முடியுதா? டெம்பரேச்சருக்கும் வால்யூம்க்கும் ஏரா ஹீட்டிங் கூலிங்கா? அப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்கானா, நீ ட்ராப்ல விழுந்துடாத. என்ன விழுந்துடாத? ஓகேடா, எக்ஸ்பேன்ஷன் தானே நடக்குது, எக்ஸ்பேண்ட் ஆக ஆக
டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்டா அப்படின்லாம் சொல்லக்கூடாதுடா. சரியா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் டிக்ரீஸ் ஆகும். எப்படி சார்? திஸ் இஸ் த ப்ரூஃப், மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப். திஸ் இஸ் த மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப். கிளியர்? கிளியர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா என்ன கேட்டிருந்தாங்க? இப்படிதான் கேட்டிருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? பிவி கிராஃப் கொடுத்துட்டு இது நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருவான். கேஸ் டூரிங் கேஸ் எக்ஸ்பேண்ட், இந்த மாதிரி கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டு அப்போ என்ன ஆப்ஷன் தான் இருக்கும். டெம்பரேச்சர் கண்டினியூஸ்லி டிக்ரீசஸ், டெம்பரேச்சர் கண்டினியூஸ்லி இன்க்ரீசஸ், ஃபர்ஸ்ட் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் temperature increases, then temperature decreases. Then temperature decreases. First temperature decreases, then temperature. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கலாம். which option correct பா? எந்த ஆப்ஷன் கரெக்ட்? A B C D. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? அப்படின்னா இப்போ நீ பார்த்தோன்னே சொல்லிடுவேன், உனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் இவ்வளோ நேரம் நடத்தினல, நீ வந்து கொஸ்டினா கேட்டனா டப்புன்னு ஏதானே பேரபோலா டப்புன்னு சொல்லிடுவேன். புரியுதா? டப்புன்னு சொல்லிடுவேன். இதே இவன் இப்படி கொடுத்துட்டு, சரியாப்பா? சரிங்களா? இப்படி பிவி கிராஃப் கொடுத்துட்டு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எக்ஸ்பேண்ட் சொல்றான்னு வச்சுக்கோ, அப்போ என்ன வரும்? நமக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வரும். இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா. ஜேயில ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தா, சரியாப்பா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா ஜேயில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். இப்போ அதுக்கு வரேன். எழுதியாச்சா? ஜேயில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். ஒரு கொஸ்டின் நமக்கு ஞாபகம் இருக்கு. சரியா? ஜேயில கொஸ்டின் கேட்டிருந்தான், சாம கொஸ்டின். கிராஃப் கொடுத்துட்டான். ஓகேவா? இது ப்ரெஷரு, இது வால்யூமு, இது நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகேவா? இது கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேட் வந்து பி, இந்த ஸ்டேட் வந்து சி. ஐ திங்க் ஏ டு பி போயிட்டு பி டு சி நினைக்கிறேன். நான் பி டு சி மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலாக கிராஃப் எப்படி இருக்கும்? ஏ டு பி போயிட்டு பி டு சி. பட் எனக்கு ஏ டு பி தேவைப்படாது, அதனால விட்டுறேன். சரி, பி டு சி. என்ன கொஸ்டின்னா, இந்த இடத்துல ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துருந்தாப்பா. இந்த பி பாயிண்ட்ல ப்ரெஷர் வேல்யூ வந்து 3P0. இந்த பாயிண்ட்ல சி பாயிண்ட்ல ப்ரெஷர் வேல்யூ வந்து P0. ஆமா, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த இடத்துல வால்யூம் வேல்யூ வந்து V0. இந்த இடத்துல வால்யூம் வேல்யூ வந்து 2V0. ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டதுன்னா, ஃபைண்ட் த maximum temperature. Find the maximum temperature. ஓகேவா? Find the maximum temperature. ஓகேவா? during the gas expand from B to C. இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஆப்ஷனாக அது ஒரு வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. P0 by R bar அந்த மாதிரி. அப்புறம் 6P0 V0 by R bar. அப்புறம் 25 V0 by R bar. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருந்தது. சரியா? ஃபைண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சரு. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30P0 V0 by R bar. இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்தது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்ப்போம். அது ஆப்ஷன்லாம் எனக்கு தெரியலையா? சரியா? நான் சும்மா அடிச்சு விட்ருக்கேன். சரியா? நான் சும்மா எழுதி வச்சிருக்கேன். நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கே தெரியும், என்ன தெரியும்? கண்டிப்பா பிலேருந்து சிக்கு வரும்போது ஒரு பாயிண்ட்ல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வரும். அப்படிதானப்பா? எப்படி கிராஃபை பார்த்தியா இல்லையா? எங்க இருக்கு கிராஃப்? இங்க பாரு, இதுதான் பி. புரியுதா? இதுதான் சி. இப்போ பிலேருந்து சிக்கு வரும்போது that certain pointல we got a maximum temperature. அந்த டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்குறான் அவன். அந்த டெம்பரேச்சர் வந்து எவ்வளோன்னு கேட்குறான். சரியா? அப்போ நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷனோட கம்பேர் பண்ணும்போது, ப்ரொஜெக்டைல் மோஷனோட நான் மறந்துட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ப்ரொஜெக்டைல் மோஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்ஸிமம் ஹைட் இருக்குல்லப்பா,
இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ பை பியில் சொல்லுங்க, யாராவது ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ பை பியில் ஏ ஸ்கொயர் பை 4b கன்ஃபார்ம் ஆயா சச்சிதேவ்? ஏ ஸ்கொயர்டு பை 4b ஏ ஸ்கொயர் எப்பா ஏ ஸ்கொயரா? ஓகே ஓகே ஓகே. ஏ ஸ்கொயர் பை 4b. அப்போ புரியுதுங்களா? அப்போ நீங்க டெம்பரேச்சரா எடுத்தீங்க, அப்போ டெம்பரேச்சர் என்ன வரும்? அப்போ டெம்பரேச்சர், அப்போ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன வரும்? இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு. அப்போ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வேணும்னா ஐ நீட் ஏ ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் பை 4b. அப்போ எனக்கு ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கேன், கொஸ்டினை முடிச்சு விட்டுலாம். ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா கொஸ்டினை முடிச்சு விட்டுலாம். சரியா? அப்போ ஏ வேல்யூ என்னன்னு பார்ப்போமா? அது எங்க இருக்கும்? ஏ வேல்யூ பி வேல்யூ எங்க இருக்கும்? இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎக்ஸ் மைனஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? ப்ரொஜெக்டைல் மோஷன்ல வந்து ஏ வந்து டேண்டிட்டா, ப்ரொஜெக்டைல் மோஷன் ஓகேவா? பி வந்து நான் சொன்னல ஜி பை 2u ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது ப்ரொஜெக்டைல் மோஷன்ல. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம கொண்டு வரணுமே இல்லையா? வேற லெவல், சூப்பர் சூப்பர். தெர்மோடைனமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன எழுதிருக்கோம் பாருங்க, எங்க இருக்கு டெம்பரேச்சர் ஈக்குவேஷன்? எங்க எழுதிருக்கோம்? டெம்பரேச்சருக்கு வால்யூமுக்கு எங்க இருக்கு? இந்த பாரு, இந்த இருக்கா, இந்த இருக்காப்பா, இந்த எழுதிருக்கோமா? ஏ வேல்யூ பி வேல்யூ எழுதிட்டோமா? ஏ வேல்யூ பி வேல்யூ எழுதிருக்கோமா? அப்போ தட் ஃபார் ஏ வேல்யூ என்னன்னா, சரிங்களாப்பா, ஏ வேல்யூ தெர்மோடைனமிக்ஸ்ல ஏ வேல்யூ என்னன்னா சி பை மியூ ஆர் பார். பி வேல்யூ என்னன்னா எம் பை மியூ ஆர் பார். சீனா இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய். ஓகேவா? இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். எம்னா ஸ்லோப்பு இல்லையா? அப்போ நமக்கு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய் எங்க கொண்டு போறது? அப்போ என்ன கிராஃப் கொடுத்துருக்காங்க? பிவி கிராஃப் கொடுத்துருக்காங்களா? பிவி கிராஃப். அப்போ இந்த இன்டர்செக்ஷன் பார்க்கணும், நீ பாட்டுக்கு P0 3P0 எடுத்து வச்சிடாத, இல்லை பிச்சு போடுவேன். இந்த இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இங்க பாரு, கிராஃப் இருக்கா, இப்படி இருக்காப்பா, இதோட இன்டர்செக்ட் பாருங்க, இங்க போய் இன்டர்செக்ட் ஆகும்ல, இந்த இன்டர்செக்ஷன் தெரியணும். அது மட்டும் இல்லாம இந்த கிராஃபோட ஸ்லோப் தெரியணும். யாராவது சொல்லுங்கப்பா இந்த கிராஃபோட ஸ்லோப்பை மட்டும் பார்ப்போம். வாட் இஸ் தி கிராஃப் ஆஃப் தி ஸ்லோப்? இந்த கிராஃபோட ஸ்லோப் வந்து 3/2. நோ 3/2. நோ 3/2 கிடையாது. ஸ்லோப் நெகட்டிவ், வேல்யூ என்ன? ஹவ் டு ஃபைண்ட் அவுட் ஸ்லோப்? பிடிச்சா பாயிண்ட் கரெக்ட். ஏன் 3/2 வருது? ஸ்லோப்னா என்னலே? ஸ்லோப்பு டெல் ஒய் பை டெல் எக்ஸ். ஒரு லைனோட ஸ்லோப்பு கான்ஸ்டன்டா இருக்கும், தெரியல? நீங்க இந்த லைன்ல எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் எடுத்தாலும் சரி, இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் எடுத்தாலும் சரி, பட் பேசிக் ரொம்ப முக்கியம்பா. நீ 1 2க்கு ஸ்லோப் எடுத்தாலும் சரி, 2 3க்கு ஸ்லோப் எடுத்தாலும் 3 to 4 ஸ்லோப் எடுத்தாலும் ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். ஒரு லைனோட ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். அப்ப டெல் ஒய் பை டெல் எக்ஸ்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. கரெக்டா? அப்போ y2 வந்து போட்டீங்கன்னா y2 வந்து p0 மைனஸ்னா p0 மைனஸ் 3p0 2p0 பை v0 வரும். 2p0 பை v0 வரும். கரெக்ட். மைனஸ் 2p0 பை v0 வரும். சரி, அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன். அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணு, அந்த கிராஃப் இருக்குல்ல, இந்த கிராஃபோட ஈக்குவேஷன் வச்சு நம்ம எழுதிடலாம். இப்போ பிவியா, ஓகேவா? இந்த பிவி இப்படி கொடுத்துருக்காங்களா, இது இருக்கட்டும். இப்போ ஈக்குவேஷன் என்ன? y ஈக்குவல் டு mx மைனஸ் சி. இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கேன். இதான் மேக்ஸ்ல படிக்கிறது. மேக்ஸ்ல என்ன படிப்பேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் படிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்கா? யூ ரிமெம்பர்? இல்லைன்னு வச்சுக்கோ, இப்போ இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா, இப்போ இடையில ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர், இந்த பாயிண்ட் தான் சி பாயிண்ட். அப்போ என்ன எடுத்தனா, நீ ஸ்லோப் வந்து between பி பாயிண்ட் அண்டு அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் எம்னு வச்சுக்கோவா, இல்லை மேக்ஸிமம் பிக்கும் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிற ஸ்லோப்பு பெட்வீன், ஓகேவா, மேக்ஸிமம் பாயிண்ட் அண்டு சிக்கும் கண்டுபிடிக்கிறதும் சேமா இருக்கும். ஏன்னா இது லைனோட ஸ்லோப் வந்து சேமா தான் இருக்கும். அப்புறம் பிக்கும் மேக்ஸிமம் எடுத்துங்கன்னா இதுல வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ v0, ஒய் வேல்யூ 3p0. இதுல எனக்கு தெரியல,
அது என்ன ப்ரெஷரு என்ன வால்யூம்னு தெரியல, நான் பிவினே வச்சுக்கிறேன், பிபினே வச்சுக்கிறேன். இதுல வேல்யூ தெரியும், கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் 2v0 p0ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்போ நான் இது ரெண்டையும் மட்டும் பார்க்குறேன்னு வச்சுக்கோ. அப்போ y2 மைனஸ் ஒய்1 பை y2 மைனஸ் ஒய்1 புரியுதாப்பா? y2 மைனஸ் ஒய்1 பை எழுதுனா y2 என்னது இந்த இடத்துல இதான் y2. அப்போ p மைனஸ் y1 வந்து 3p0 பை y2 மைனஸ் ஒய்1 பை x2 மைனஸ் x1. x2 வந்து b மைனஸ் v0 ஈக்குவல் டு அடுத்து மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு இதுக்கும் பார்க்குறேன். அப்போ இது ஃபர்ஸ்ட் வரும், இது செகண்ட் வரும், கரெக்டா? அப்படி பார்க்கும்போது y2 மைனஸ் ஒய்1 போட்டிங்கன்னா y2 வந்து p0, y1 வந்து p டிவைடட் பை, ஓகேவா? p0 மைனஸ் p, இல்லை நீங்கள் தெரிஞ்ச மேக்ஸிமம் போட வேணாம், நீங்கள் b அண்ட் c போட்டுக்கோ, b அண்ட் c. ஏன்னா எனி 2 பாயிண்ட் சேம் தான், பிக்கும் மேக்ஸிமமுக்கும் பிக்கும் சிக்கும், சரியா? அப்போ p0 மைனஸ் 3p0 பை என்னது நமக்கு வால்யூம் என்னது 2v0 மைனஸ் v0. இல்லையா? உனக்கு நான் இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். இன்னொரு ஐடியா என்னன்னா y மைனஸ் ஒய்1 பை y2 மைனஸ் ஒய்1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இதை நீங்க யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், புரியுதாப்பா? இதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சார் 1 யாரு 2 யார்? சார் 1 யாருன்னா b, 1 யாருன்னா b, 2 யாருன்னா c. அப்ப அதை வச்சு கூட போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி வேணா பாருங்க. சரிப்பா. அப்ப that for இங்க பாருங்க p மைனஸ் 3p0. சார் நீ என்ன சார் பண்ண வர? நிறைய பேருக்கு டவுட், யோ நீ என்னையா பண்ண வர? ஐ நீட் ஸ்லோப், ஓகே, ஐ நீட் சி. அப்ப அதுக்கு எனக்கு என்ன தேவை? ப்ரெஷர் ஈக்குவல் டு மைனஸ் எம்எக்ஸ் பிளஸ் சி தானே? இதை நான் கொண்டு வரணும், அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சி ஸ்லோப்பு கூட சொல்லிடலாம்யா, ஸ்லோப்பை நீ சொல்லிடுவேன், இங்கே பாரு இந்த ஸ்லோப்பை நீ சொல்லிடுவேன், ஆனால் இதோட இன்டர்செக்ஷனை சொல்லணுமேண்ணா, இது எங்கே போய் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லணுமே. அதில் கொஸ்டினில் கொடுத்துருந்தா கூட டப்புன்னு முடிச்சு விட்டுருப்பேன் நேரம், பட் கொஸ்டினில் இன்டர்செக்ஷனை சொல்லலை. அதுக்காக தான் இந்த வேலையை நான் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் நமக்கு, புரியுதாப்பா? p மைனஸ் 3p0 ஈக்குவல் டு, நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ v மைனஸ் v0 பை என்ன வருது மைனஸ் 2p0 பை மைனஸ் 2p0 பை p0. ஓகேவா? உள்ளார மல்டிப்ளை பண்ணிடுறேன். தட் ஃபார் p மைனஸ் 3p0 ஈக்குவல் டு உள்ளார மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2p0 v பை v0 மைனஸ் மைனஸ் பிளஸ் 2p0 v0 by v0 v0 கேன்சல். அப்போ தட் ஃபோர் ப்ரெஷர் ஈக்குவல் டு இப்போ கொண்டு வந்தா மைனஸ் 2p0 by v0 v பிளஸ் 2p0 பிளஸ் 3p0 வந்து 5p0. அவ்வளோதான். இப்போ கொண்டு வந்துட்டேன் பாரு, இதுதான் ஈக்குவேஷன். இதுல இருந்து we got a formula. This is y, this is negative slope m, இது x ஆக்சிஸ்ல இருக்கு, இதுதான் இன்டர்செக்ஷன். இப்ப புரியுதா நான் ஏன் இந்த வேலை பண்ணேன்னு? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? இப்ப ஸ்லோப், இப்ப எனக்கு ஸ்லோப் தெரியும். இப்ப ஸ்லோப்போட மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்லோப் வந்து 2p0 பை v0, ஸ்லோப் வந்து 2p0 பை v0, சி வந்து 5p0. இப்ப கொண்டே எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா? தட் ஃபோர் இடம் பத்தல பார்க்க பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும்பா, ஆனா ஆனா நீ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸியா தான் இருக்கும். இதுக்கு இன்னொரு ஃபார்மட்டும் இருக்கு. என்ன இன்டர்செக்ஷன் தெரிஞ்சா சம் முடிச்சு விட்டுருக்கலாம். அப்ப தட் ஃபோர் we need a maximum temperature. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து a ஸ்கொயர்டு பை 4b. அப்படிதானப்பா சொன்னீங்க? a ஸ்கொயர்டு பை 4b. இப்போ ஏக்கு என்ன ஃபார்முலா? சார் ஏ வந்து என்ன ஃபார்முலானா c பை மியூ ஆரப்பா. எப்போ கரெக்டாப்பா? b வேல்யூ வந்து m பை மியூ ஆரா. என்னப்பா கரெக்டாப்பா? சரி, சி கண்டுபிடிச்சிருக்கோம். சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போதான் சி வந்து 5p0. இப்போ 5p0 பை மியூ ஆர் பார், பி வேல்யூ வந்து ஸ்லோப்பு வந்து 2p0 பை v0 மியூ ஆர் பார், 2p0 v0 பை மியூ ஆர் பார். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியா மேக்ஸிமம் டெம்பரேச்சர்.
திஸ் இஸ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். தேட் ஃபோர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து ஏ ஸ்கொயரா, ஏ ஸ்கொயரா, ஏ ஸ்கொயர் என்ன 25 T0 ஸ்கொயர்டு பை மியூ ஆர் பார் ஸ்கொயர் அப்படிதானப்பா, மியூ ஆர் பார் ஸ்கொயர், இது ஏ ஸ்கொயர் பை 4b, b வந்து 4b 2T0 பை 2P0 பை V0, 2P0 பை V0 அப்பா. இப்போ b வேல்யூ விட்டுட்டேனப்பா, m வேல்யூ போட்டேனா, m 2P0 b b b 2P0 V0 பை நமக்கு மியூ ஆர் பார். ஓகேவா? இப்போ மியூ ஆர் பாரும் இந்த மியூ ஆர் பாரும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? அப்புறம் இந்த P0ம் இந்த ஒரு P0 கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 25 V0 மேலே போயிடும், 25 P0 V0 by 4 2s are 8 mu r. We got it. This is the maximum temperature. This is the maximum temperature. This is the maximum temperature. எங்க அப்போ லிங்க் பண்ணி படிச்சிருக்கேன். எனக்கு மேக்ஸிமம் ஹைட்டு இப்போ நீ போய் ஜேஇ புக்கில் ப்ரீவியஸ் இயர் புக்கு, திஸ் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின், நீ போய் பாருங்க. அவன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லாம் வச்சு அவன் ஒரு வழியில் போட்டிருப்பான் தான், அதுவும் பெருசாக தான் போகும். பட் அந்த வழி கொஞ்சம் புதுசாக இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணுறோம், லிங்க் பண்ணிக்கிறோம், ப்ரொஜெக்டைல் மோஷனோட லிங்க் பண்ணி பிடிச்சிடுறோம். சரியா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க இதே கொஸ்டின்ல, இப்போ இது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஓகே, ஓகேவா? இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க சரியா, அட் அட் வாட் வேல்யூ ஆஃப் வால்யூம், அட் வாட் வேல்யூ ஆஃப் வால்யூம், சரியா, எனக்கு வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அந்த வால்யூம் வேல்யூ என்ன, இப்போ இப்படி தானே இருந்துச்சு, புரிஞ்சுதாப்பா? இப்போ இது வந்து 3P0, ஓகேவா? இது வந்து P0, இது வந்து P0, இது வந்து V0, இது வந்து 2V0. இப்போ எந்த வால்யூம் வரும்போது இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல தானே மேக்ஸிமம் வந்துச்சு, அப்போ இங்கே தானே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்துச்சு, மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அப்போ இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கரஸ்பாண்டிங் வால்யூம் என்ன, இந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கு கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்கலாம். எந்த ப்ரெஷர் எந்த வால்யூம் வரும்போது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நமக்கு தான் தெரியுமே, இப்போதானே படித்தோம், புரியுதாப்பா? அந்த எந்த வால்யூம்ல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வரும்னா A/2B, A/2B, சரியா, ரேஞ்சு. அப்போ ஏ வேல்யூ இப்போதான் போட்டோம், ஏ வேல்யூ என்னன்னா 5P0 by mu r bar by 2 into B வேல்யூ எவ்வளோ, B வேல்யூ வந்து 2P0 V0 by 2P0 by V0 mu r bar. அப்போ mu r bar கேன்சலு, அப்போ P0 கேன்சலு, ஆன்சர் வந்து 5 V0 மேலே போயிடும், 5/4 V0. புரியுதாப்பா? 5/4 வேல்யூ எவ்வளோ, 5/4 வேல்யூ எவ்வளோப்பா, 5/4 வேல்யூ எவ்வளோ? அப்போ இந்த வால்யூம் வரும்போது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கிடைக்கும். 5/4 வேல்யூ எவ்வளோ, 1.25 V0. அப்போ இந்த வால்யூம் வந்து 1 V0, இது 1.25 V0 வரும்போது we got a maximum temperature. We got a maximum temperature. Sir, how to find pressure? How to find pressure? How to find pressure? Pressure தான் நம்ம படிச்சிருக்கோம், pressure தான் படிச்சிருக்கோம். -mx plus -mx ஸ்லோப்பு x வந்து VE plus c வந்து c படிச்சோமா. ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் போட போகிறேன், மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கான வால்யூம் போட போகிறேன். ஸ்லோப் கண்டுபிடிச்சோம், ஸ்லோப் வந்து 2P0 V0. எந்த வால்யூம்ல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 5/4 V0 பிளஸ் சி வேல்யூ 5P0. ஓகேப்பா, கரெக்டாப்பா? நான் V0 கேன்சலு, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -5P0/2 ப்ளஸ் 5P0, 1ல் அரை போச்சுன்னா அரை, அப்போ ப்ளஸ் 5/2 P0, 5/2னா 2.5, அப்போ 2.5 P0. ஸோ இந்த ப்ரெஷரில் தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அப்போ பார்த்தீங்கன்னா therefore, புரியுதுங்களாப்பா? இங்கே பாரு, therefore
இங்கே ப்ரெஷரு, இங்கே வால்யூமு. நல்லா கவனிச்சிங்களா? இப்போ இங்க இருந்து இப்படி வந்துட்டு இருக்கா, இந்த பாயிண்ட்ல ப்ரெஷர் வந்து 3P0. எந்த ப்ரெஷர் வரும்போது நமக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வருது? 2.5P0 வரும்போது, 2.5P0 வரும்போது மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அதுக்கு கரஸ்பாண்டிங் வால்யூம் வந்து 1.25V0. பாரு, ப்ரெஷர் வந்து 2.5 டைம்ஸ், ப்ரெஷர் வந்து 2.5 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் வந்து 1.25 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிதானே? ரெண்டுமே சேமா இல்ல. ரெண்டுமே சேமா இல்லைன்னா என்ன அர்த்தம்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்காது. புரியுதாப்பா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்காது. புரியுதுங்களா? புரியுதா? ரெண்டுமே 2.5 2.5 இருந்தா அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரு. இஸ் இட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் இஸ் கிளியர். சரியாப்பா? திஸ் இஸ் கிளியர். புரியுதாயா? திஸ் பாயிண்ட் இஸ் த மேக்ஸிமம். we got it. சரிப்பா? we got a maximum temperature. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஓகேங்களா, மேக்ஸிமம் டெம்பரேச்சரு. ஓகேவா? கிளியரா? இதை வந்து நான் நான் வந்து போன வாட்டி எப்படி படிச்சேன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கலா ப்ரூஃபா இல்லை. போன வாட்டி எப்படி இருக்குன்னா, நாங்கள் படிச்சது எப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுப்பா. எப்படின்னா இப்படி இருக்கா கிராஃபு. இப்போ நான் ஐசோதெர்மலா வரைவேன், நிறைய ஐசோதெர்மல் வரைவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐசோதெர்மல் கிராஃப் வரைகிற மாதிரி இருக்கும். சரி, இது இப்போ இது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஐசோதெர்மலு, ஐசோதெர்மலு. புரியுதுங்களாப்பா? அந்த மாதிரி எப்படி சொல்றது, நிறைய ஐசோதெர்மல் வரைகிற மாதிரி நம்ம வரைஞ்சோம்ல, ஞாபகம் இருக்கா? நிறைய ஐசோதெர்மல் வரைஞ்சு, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வரைகிறது கொஞ்சம் கேவலமா இருக்குது. வரைஞ்சு அதுக்கு வந்து நம்ம லைன் வரைவோம், இந்த இன்க்ளைண்ட் லைன் மாதிரி ஒன்று வரைவோம். அது கரெக்டாக வர மாட்டேது. இப்படி வரைவோம்ப்பா. இப்படி வரையும் போது என்ன அர்த்தம்னா, சரியாப்பா, இந்த அதை நான் கேவலமா வரைஞ்சிருக்கேன், அதை விட்டுரு. வர மாட்டேதுப்பா. செஞ்சிருவோமா பேசாம? 1 ஓகேவா, 2 கடை 3 4 மாதிரியா இப்படி வரைஞ்சு, இப்போ இந்த இடத்துல நீங்க லைன் வரையணும்னு வச்சுக்கோங்க. இப்படி லைன் வரையணும்னு வச்சுக்கோ, இதான் கிராஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோ, இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கா. அப்புறம் இது நீங்க நல்லா இழுக்கிறேன்னு வச்சுக்கேன், இதுல இது கண்டிப்பா இதுல போய் இடிக்கணும்னு வச்சுக்கோ. எப்படி வச்சுக்கோமே இந்த பாயிண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது T1, T2, T3, T4. உனக்கே தெரியும் T4 வந்து கிரேட்டர் தென் T3 வந்து கிரேட்டர் தென் T2 வந்து கிரேட்டர் தென் T1 வரும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்டா, இப்போ இந்த கிராஃபோட இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. அப்புறம் டெம்பரேச்சர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. தெரியுதா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. திரும்ப வந்து கடைசியா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து மறுபடியும் எங்க வந்துடுதுன்னா T3க்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நான் கரெக்டாக வரைஞ்சிருக்க மாட்டேப்பா. நான் சொல்றது புரியுதாப்பா? சரியா? இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வந்து T1 இருந்தது, அப்புறம் T2 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? T2 வந்து கிரேட்டர் தான் T1. அந்த மாதிரி வரும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அப்படி வரைஞ்சிருக்கேன், அதை விட்டுருங்க. சரியா? சம்டைம் என்ன வரும், சம்டைம் சேம் கிராஃப்ல இடிக்க சான்ஸ் இருக்கு. இப்போ இது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலால இப்படி கூட இடிக்கும் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட் பாத்துக்கோ, இது வந்து எதுல இருக்கு? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலால இடிச்சிருக்கா. அப்ப இது A பாயிண்ட், இது B பாயிண்ட்னா அப்ப கண்டிப்பா TA = TB. ஓகேவா? ஆனா இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, TC இருக்குன்னா TA வந்து TCன்னு சொல்ல முடியாது, TB வந்து TCன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகுது. இப்ப இது ஒரு டெம்பரேச்சர் தானே. புரியுதாப்பா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? ஓகேப்பா, இதோட முடிச்சுப்போம். சரிங்களா? இதோட முடிச்சுப்போம். இதுல வேணா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் மட்டும் காலையில போட்டுருவோம். ஒரு 7-8 ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்றேன், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து போன வருஷம் நம்ம நடத்தலை. சீரியஸ்லி போன வருஷம் நம்ம இந்த டீச் பண்ணல. பட் இந்த வருஷம் நம்ம அதை அப்டேட் பண்ணி எகைன் சொல்லியிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? காலையில் சொல்ல சம் போட்டுட்டு KTG ஆரம்பிச்சிடுவோம். நன்றி.
வெயிட் 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 இல்லை வெயிட் 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 சர்க்குலர் மோஷன் சொல்லணும். அது போயிட்டு 47 ஏழு. அப்போ காலையிலே சொல்லணும், காலையிலே சொல்லணும் சரியா?